வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ பெர்ட் அண்ட் சிபிஎம் மெத்தட் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி 5 parts of the video was completed. So except the gate questions. So we have covered all the questions related to PERT and CPM in the various examination boards. சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து we will discuss about the gate examinationல கேட்ட PERT and CPM questions. சரியா? ஸோ நிறைய questions இருக்கு. So we will discuss. So before starting the video, I request you ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ எங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் பெர்ட் அனலைசிஸ். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கேட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துட்டாலே ஜீரோ ஃப்ளோட். கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து ஜீரோ ஃப்ளோட் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி த சேம் வி ஹவ் டிஸ்கஸ்ட். சரியா? So next year project consists of 3 parallel paths கொடுத்திருக்காங்க. I think the same question we have discussed in the State Public Service Commissionல actually இதே question வந்து repeat ஆயிருந்துச்சு. சரியா? So gate 2002ல தான் அங்க repeat பண்ணிருந்தாங்க. So according to PERT assumptions the distribution of the project duration. So project duration PERTல வந்து we have studied with the beta. சரியா? beta distribution தான். project completion கேட்டிருந்தாங்கன்னா normal distribution போகும். சரியா? ஸோ இப்போ இங்கே மீன் வந்து இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 10 12 12. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கங்க, அதான் பீட்டா வித் மீன் 12. ஸோ ஆப்ஷன் பி டேரெக்டாக வந்துடுது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து மினிமம் வேல்யூ. சரி, வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4. ஸோ ரூட் எடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் த 2. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 2 அண்ட் யுவர் பீட்டா வித் மீன் வேல்யூ இஸ் 12. சரியா? ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் இயர் டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் த டம்மி ஆக்டிவிட்டி த சேம் கொஸ்டின் ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப். சரியா? ஸோ ஏற்பட்டதால இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. பட் ஸ்டார்டிங்ல வந்து 1997 கேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதே கொஸ்டின் தான் வி ஹவ் ரிப்பீட்டட். சரி, நிறைய எக்ஸாமினேஷன்ல இப்போ பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அது வந்து நீங்க பழைய வீடியோலாம் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா கோ அண்ட் செக் இட் அவுட். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பெர் டிஸ்ட்ரிபியூஷன் த ஆக்டிவிட்டி டைம் இஸ் அசியூம்டு டு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கேட்லேயே வந்து கேட் ஒர்க்கா ஐஏஎஸ் ஒர்க்கா. சரியா? ஸோ 2 times வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். T0 + 4TP 4TM + TP / 6. ஸோ TM இல்லை. ஸோ TMக்கு பதிலாக வந்து ஸோ தேவ மோஸ்ட் லைக்லி வந்து TLன்னு வச்சிருக்காங்க. ஸோ 4TM ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக 2 கொஸ்டின் சேர்ந்து வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 2006 கேட் கொஸ்டின். சரி, ஸோ சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ட்ரா த நெட்வொர்க் டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார் ஆக்டிவிட்டி ஏ தேர் இஸ் நோ ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஏ ட்ரா பண்ணிடுங்க. சரியா? ஸோ இது ஏ அண்ட் இட் டேக்ஸ் 30 days ஆஃப் டைம். ஓகே, அதுக்கப்புறம் ஏக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ ஏக்கு வந்து ப்ரொடியூசர் பிசிக்கு வந்து ப்ரொடியூசர் ஏ தான் இருக்கு. ஸோ 2 activities வி ஹவ் டு ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் த பி. ஸோ ஆக்டிவிட்டி பி வந்து which takes 40 days time. ஸோ அதே மாதிரி சி ஆக்டிவிட்டி சி அதே மாதிரி நான் எழுதுறேன். சரியா? ஆக்டிவிட்டி சி ஸோ விச் டேக்ஸ் 60 days ஆஃப் டைம். ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா ஆக்டிவிட்டி டி. ஸோ ஆக்டிவிட்டி டி வந்து பியிலேருந்து வரணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐ ஆம் மென்ஷனிங் ஆக்டிவிட்டி டி. ஸோ 25 days டியூரேஷன் வந்து கொடுத்தாச்சு. சரியா? ஸோ 25 days. ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கு ஆக்டிவிட்டி இ. ஸோ ஆக்டிவிட்டி இக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் வந்து இப்போ 2 இது கொடுத்துருக்கு. பி அண்ட் சி போத் ஷுட் கம்ப்ளீட்டட் பிஃபோர் இ. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிற இடமா இருக்கணும். ஸோ வி ஆர் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் அ டம்மி ஆக்டிவிட்டி ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம டம்மி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட். ஸோ பிசி வந்து இப்போ என்ன ஒரே இடத்துல ஜாயின்ட் ஆயிருக்கும். ஸோ இதுலேருந்து ஐ ஆம் கோயிங் டு ஜாயின் த இ. ஏன்னா டிஇயும் அடுத்து வந்து ஆக்டிவிட்டி வந்து சேம் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஆம் மென்ஷனிங் ஆக்டிவிட்டி இ ஹியர். ஸோ 45 days. ஸோ டி அண்ட் இ both should completed before F. ஸோ இதுக்கப்புறம் வர்றது மை எஃப் ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா த நெட்வொர்க் டயக்ராம். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சம் 80% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிருங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் டைம். ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ ஸ்டார்டிங் வித் த ஒரு ஜீரோஸ். ஸோ 0 வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ ஃபார்வேர்டு பாத்தில் வந்து மேக்ஸிமம் எடுக்கணும். சரியா? ஸோ மேக்ஸிமம். ஸோ ரிவர்ஸ் வந்துச்சுன்னா மினிமம். ஸோ இதான் ஹிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு இப்போ வந்து எனக்கு இப்போ ஒரே இந்த நோட் நம்பர் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா டி அண்ட் டி போத் ஆக்டிவிட்டிஸ் இட் இஸ் கம்மிங் டுவர்ட் த
நோட் நம்பர் 5. ஸோ இந்த ரெண்டுல வந்து மேக்ஸிமம் எது வேல்யூ வருதோ அதான் எடுப்பேன். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து மேக்ஸிமம் எடுக்கணும். அப்படியே ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் த மினிமம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிவர்ஸ்ல வந்து பாயிண்ட் நம்பர் 2 ரிவர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு வருவோம். அதுல மினிமம் வேல்யூ எது வருதோ அதை தான் எடுப்போம். சரியா? ஸோ இங்க வந்து ஸோ ஃபர்ஸ்ட் 0 + 30, ஸோ 30. ஸோ அதே மாதிரி இங்க 30, ஸோ 30 + 40 70. ஸோ நோ நம்பர்ல ஸோ 70 இங்க. சரியா? ஸோ ஹியர் 30 + 60 90 வருது. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா 70 தான் வருது. ஏன்னா டம்மி ஆக்டிவிட்டி 0 தான். ஸோ 90 மேக்ஸிமம் எடுக்கிறேன் நான். சரியா? ஸோ இது ட்ரையாங்கிள் ஃபில் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸில் வரதை நான் ரெக்டாங்கிளில் போகிறேன். சரியா? ஸோ எனி ஒன் யூ கேன் ஃபில். ஸோ சம் புக்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபார்வர்டில் வந்து ரெக்டாங்கிள் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ கேன் ஃபாலோ எனி ஒன் மெத்தட். சரியா? ஸோ அடுத்து ஹியர் 90 + 45 ஏன்னா 135 வருது. இந்த சைடு வந்தீங்கன்னா 70 + 25 95 தான் வருது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 135. So 135 + 20 155. So my project establishment வந்து கண்டிப்பா 155 days அட்லீஸ்ட் இருந்தால் தான் I have to complete my project. So 155 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தது. ஆப்ஷன் டி 155. ஸோ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத் கேட்டிருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த கிரிட்டிக்கல் பாத் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 155. ஸோ அதில் 20 போயிருச்சுன்னா இப்போ ரிவர்ஸ் மைனஸ் பண்ணிட்டே வாங்க. 135 135 45 போயிருச்சுன்னா 90. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு ஸோ 90 இது 0 தான். ஸோ இங்கே 90 வரும். ஸோ 90 - 0 இங்கே 90 வருது. இந்த சைடு போய் பார்ப்போம். 135 25 பண்ணிங்கன்னா 115 வருது. ஸோ மினிமம் வேல்யூ ஸோ 90 தான் மினிமம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இங்கே 30 மினிமமாக இருக்குது. ஸோ மை கிரிட்டிக்கல் பாத் 1 2 4 5 and 6. ஸோ ஆக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா ACEF and 155 days இதான் டியூரேஷன். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் த சிக்மா ஸ்கொயர். ஸோ சிக்மா ஸ்கொயர் அந்தந்த ஆக்டிவிட்டிக்கு மட்டும் எடுத்துருங்க. ஸோ சிக்மா வேல்யூ தனித்தனியாக கொடுத்துருக்கு இல்லையா, அந்த வேரியன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்டிவிட்டி ACEF. ஸோ ஆக்டிவிட்டி ACEF. ஸோ இதை மட்டும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஆட் டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாத், அதோட வேரியன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ 25 81 36. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 151. சரியா? ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் ரூட், ஸோ கிரிட்டிக்கல் பாத்தோட வேரியன்ஸ் வந்து √151 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ யூ ஹேவ் டு மேக் கேர்ஃபுல் டு ட்ரா த நெட்வொர்க் டயக்ராம். ஸோ இதை கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்கனால யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபார் த நெட்வொர்க் பிலோ த அப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஷார்டஸ்ட் பாத் ஃப்ரம் நோடு P இருந்து இப்போ G வரைக்கும் எனக்கு ஜாயின் பண்ணணும். சரியா? ஸோ P இருந்து G வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ வி ஆர் ஹேவிங் 2 paths. சரி, ஆக்சுவலாக Q. சரியா தெரியல. ஸோ வி ஆர் ஹேவிங் P Q and G, another path P R and G. So there are 2 ways which are possible, and let Dij be the length of directed arc from I இருந்து இப்போ எனக்கு J வரைக்கும் போகணும் அப்படின்னா we are mentioning at a Dij அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி SJ அப்படின்னா என்ன அர்த்தம்னா லென்த் ஆஃப் த ஷார்டஸ்ட் பாத் ஃப்ரம் த P. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு J வரைக்கும் போகணும். ஸோ Jங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அது வரைக்கும் போகிறதுக்கு வந்து ஷார்டஸ்ட் பாத். ஸோ விச் ஈக்குவேஷன் கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் த ஷார்டஸ்ட் பாத். ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்டஸ்ட் பாத் எனக்கு வந்து இப்போ SG. ஸோ இதான் கால்குலேட் பண்ண போகிறோம். SG ஃபர்ஸ்ட் இதில் எடுத்தோம்னா எனக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ல எழுதியிருக்காங்க இல்லையா, எனக்கு வந்து இப்போ என்ன அர்த்தம்னா Pல இருந்து J வரைக்கும் வந்து இப்போ போவோம்னா ஐ ஆம் மென்ஷனிங் அஸ் SJ. சரியா? ஸோ இப்போ எனக்கு SQ அப்படின்னு எடுத்தோம்னா என்ன அர்த்தம்? SQ அப்படின்னா இங்கே SJக்கு பதிலாக SQ போட்டோம்னா Pல இருந்து எனக்கு Q வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அர்த்தம். ஸோ P to Q இதான் வந்து மை SQ. அதே மாதிரி SR அப்படின்னா Pல இருந்து R வரைக்கும் உள்ள ஷார்டஸ்ட் பாத். கரெக்டா? SJனா ஷார்டஸ்ட் பாத் ஃப்ரம் P to node J. அதே மாதிரி SQனா எனக்கு Pல இருந்து Q வரைக்கும் உள்ள ஷார்டஸ்ட் பாத். ஸோ பிளஸ் வி ஹேவ் டு ஆட் திஸ் டிஸ்டன்ஸ். QJ இங்கே இருக்கு, QG இருக்கு, இங்கே RG இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். பிகாஸ் ஆர் அப்ஜெக்டிவ் டு ரீச் ஃப்ரம் P to G இது வரைக்கும் போகணும். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் பாத் PQJனா ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ஆர்டர் SQ இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ இந்த லென்த்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம்? லென்த் ஆஃப் த டைரக்டட் ஐல இருந்து J வரைக்கும் உள்ளதுன்னு இருக்கும், DIJ. அப்போ QJ. சரியா? ஸோ இப்போ DQG. ஸோ DQGனா என்ன அர்த்தம்? லென்த் ஆஃப் த டைரக்டட் ஆர்க் ஃப்ரம் நோட் Qல இருந்து G வரைக்கும் உள்ளதுன்னு அர்த்தம். ஸோ Qல இருந்து G வரைக்கும் உள்ளது
ஸோ இது வந்து அப்போ டிக்யூஜி, ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது எஸ்கியூ. சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ பியிலேருந்து எனக்கு ஆர் வரைக்கும் உள்ளது எஸ்ஆர், அதே மாதிரி ஆர்லேருந்து ஜி வரைக்கும் உள்ளது டிஆர்ஜி. சரியா? ஸோ இப்போ வந்து பியிலேருந்து எனக்கு ஜி வரைக்கும் வேணா, ஸோ யூ ஹவ் டு ஆட் எஸ்கியூ ப்ளஸ் டிக்யூஜி வரும். அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா எஸ்ஆர் ப்ளஸ் டிஆர்ஜி வரும். ஸோ இந்த பாத் வந்து எஸ்கியூ ப்ளஸ் டிக்யூஜி, இந்த பாத் வந்து எஸ்ஆர் ப்ளஸ் டிஆர்ஜி. ஸோ இதில் ரெண்டில் எது மினிமம் வருதோ அதுதான். ஸோ ரெண்டே ஆட் பண்ணுது, ஆப்ஷன் சி. சரியா? சிம்பிள் கொஸ்டின் தான். சரியா? ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டுட். ஸோ கிளியராக வந்து கொஸ்டின் ரீட் பண்ணிங்கனாலே டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த லாஜிக்கும் எதுவுமே இல்லை, டைரெக்டாக வி ஆர் கோயிங் டு, ஸோ அவங்க கொடுத்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஐடென்டிஃபை. ஸோ இதுலேருந்து எது வரைக்கும் எஸ்ஜி, ஸோ அந்த எஸ்கியூஆர்னா என்ன அர்த்தம், அதே மாதிரி டிக்யூஜி டிஆர்ஜினா என்ன அர்த்தம், அது தெரிஞ்சிங்கனாலே போதும். யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே அதை ப்ராப்ளம் தான் சொல்யூஷன் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர், so we have to find out. So project consists of activity, so A to M shown in the net in the following figure with the duration of the activities marked in days. So இதெல்லாமே டேஸ்ல வந்து இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So here we are going to calculate project can be completed. So duration தான் கண்டுபிடிக்கணும். So first we are having n number of paths. So இங்க இருந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸோ இது வந்து எண்டிங் பாயிண்ட். ஸோ you have to add all the values. ஸோ எந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் வருதோ அதுதான் இவர் ஆன்சர். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வந்து இப்போ 2, 10 and 3, ஸோ இவர் 15 ஃபர்ஸ்ட் பார்த்து. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் ஏஇ ஜி அண்ட் எல். ஸோ ஏ வந்து 2 + 5 7 13 16. ஸோ இந்த மாதிரி வந்து யூஆர் டு ஆடு. சரியா? ஸோ இண்டிவிஜுவல் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ விச் ஒன் இஸ் த மேக்ஸிமம் எது வருதுன்னா, ஸோ சி இருக்கு இல்லையா, சி எஃப் அண்ட் கே எம். ஸோ இந்த பார்த்தா மேக்ஸிமம் வரும். சரியா? ஸோ யூ ஹவ் டு ஆட் ஆல் த வேல்யூஸ். ஸோ 13 16 24. ஸோ 24 டேஸ் தான் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேஸ். ஸோ 24 இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ இண்டிவிஜுவலாக வந்து நீ ஆட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் பாசிபிள் வேஸ் இருக்கும். ஸோ நிறைய வேஸ் வரும். ஸோ இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி போய் இப்படி வரலாம். ஸோ யூ ஹவ் டு பாசிபிள் ஃபார் ஆல் த வேஸ். ஸோ அதில் மேக்ஸிமம் வேல்யூ எது வருதோ அதான் ஒரு ஆன்சர். சரியா? 2003 கேட் கொஸ்டின்ல கேட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எகெயின், ஸோ தே ஆர் ஆஸ்கிங் டு கிரிட்டிக்கல் பாத் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் யூஸ்வல் சேம் ப்ரொசீஜர் தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் we are having activity P. சரியா? ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஆம் டேக்கிங் ஆக்டிவிட்டி P. ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி Qக்கும் there is no producers. ஸோ Q also I can start parallelly. ரைட்? ஸோ P and Q. ஸோ I have started. ஸோ அதுக்கப்புறம் P கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் R. ஸோ Pலேருந்து we are having activity R. ஸோ அதே மாதிரி Qலேருந்து எஸ். சரியா? ஸோ Q கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஐ ஆம் ஜாயினிங். ஸோ ஏன் இந்த ரெண்டே இப்போ ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வந்து RS ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் T and U ஸ்டார்ட் ஆகணும். அதனால் ஐ ஆம் கோயிங் டு ஜாயின் R and S அட் த சேம் நோடு. அதுலேருந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மை T. ஸோ இது வந்து T இருக்கணும். அதே மாதிரி U தனியாக வந்து வருது. சரியா? சிம்பிள் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ T கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா we are having V ஆக்டிவிட்டி V. ஸோ யூ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆக்டிவிட்டி டபிள்யூ இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ அஸ் பர் த ரூல் வி ஹவ் டு எண்ட் வித் த சேம். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தான் இருக்கணும், எண்டிங் ஒன்று தான் இருக்கணும். சரியா? ஸோ நோ தே ஹேவ் கிவன் த டைம்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஹியர் 3 days, 4 days, ஆர் வந்து 5 days, எஸ் ஆல்சோ 5 days, டி 7 days, யூ வந்து 5 days, வி 2 days, W 10 days of time. சரியா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் த விச் இஸ் த கிரிட்டிக்கல் பாத். இந்த ரூட்டும் கண்டுபிளை பண்ண வேண்டியது. ஸோ 4 5 6 7. ஸோ தெர் ஆர் 7 நோட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபஸ்ட்டு ஸோ 0 0s ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அஸ் யூஸ்வல் ஃபார்வர்டு பார்த்து மேக்ஸிமம் வேல்யூ எடுப்போம். ஸோ 0 + 3. ஸோ 3 days. ஸோ இங்கே 0 + 4 4 days. ஸோ 4 + 5 9. ஸோ இங்கிட்ட வந்தீங்கன்னா 8 வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஐ எம் கோயிங் டு டேக் ஸோ 9 days. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே 9 + 7 16 days. ஸோ ஹியர் 9 + 5 14 days. ஸோ 14 + 10 24. அந்த சைடு வந்தீங்கன்னா 16 + 2 18 தான் வருது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 24. ஸோ 24 இஸ் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட். பட் கிரிட்டிக்கல் பார்த்து கேட்டிருக்காங்க.
ஸோ 24 அது அப்படியே வந்து கீழே போட்டுட்டு எகெயின் ரிவர்ஸில் மைனஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் 24 minus 10 14 24 minus 2 22 ஸோ 22 minus 7 ஸோ 22 minus 7 போட்டிங்கன்னா 15 வரும் இந்த சைடு போட்டிங்கன்னா 15 minus 5 போட்டிங்கன்னா 9 ஸோ மினிமம் வழி தான் ரிவர்ஸில் எடுக்கணும் ஸோ ஹியர் வந்து 4 ஸோ 9 minus 5 4 சரியா ஸோ கிரிட்டிக்கல் பாத் வந்து ரெண்டுமே ஒரே வழியாக இருக்கும் சரியா தேர் இஸ் நோ ஸ்லாக் அதான் ஃப்ளோட் பார்த்துருக்கோம் இல்லையா அதான் ஸோ யுவர் 1 3 4 6 and 7 ஸோ ஆக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா Q ஸோ ஸ்டார்டிங் இந்த Q S U and W ஸோ QS UW ஆப்ஷன் டி அதான் ஆன்சர் சிம்பிள் கொஸ்டின் சரியா சார் டைரெக்டாக கேட்டிருக்காங்க கேட் 2010 இதில் கேட்டது தான் கிரிட்டிக்கல் பார்த்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ரைட் ஸோ நெக்ஸ்ட் the project has 6 activity A to F with respective activity duration 7 5 6 6 8 4 days so the network has 3 paths A B C D and E F okay all the activities can be crashed with the same crashing cost so எல்லா ஆக்டிவிட்டியுமே கிராஷ் பண்ண முடியும் பட் கிராஷிங் காஸ்ட் சேம் தான் இருக்கு and the number of activities that need to be crashed to reduce the project duration by 1 day so 1 day வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஸோ இங்கே 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ 3 பார்ட்லேயுமே ஐ கேன் ரெடியூஸ் ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா எல்லாமே ஒரே காஸ்ட் தான் கொடுத்துருக்கு ஸோ கிராஷிங் காஸ்ட் இஸ் சேம் ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் அதே மாதிரி ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு 1 day மட்டும் கம்ப்ளீட் பண்ண ஸோ 1 day வந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஸோ யூ ஹவ் டு கிராஷ் ஸோ ஏபி பாத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு 1 day குறைக்கணும் சிடியில் ஏதாவது ஒன்றில் 1 day குறைக்கணும் இஎஃப்ல 1 day குறைச்சிங்கன்னா வி கேன் ஹேவ் சரியா கிரிட்டிக்கல் பாத் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது கிராஷ் பண்ணுறதுனால சரியா ஸோ வி ஆர் ஹேவிங் ஸோ 3 ஆக்டிவிட்டிஸ் தான் சரியா ஸோ ஜஸ்ட் லாஜிக்காக வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஹவு மெனி ஆக்டிவிட்டிஸ் விச் வி கேன் கிராஷ்னா 3 ஆக்டிவிட்டிஸ் ஹியர் ஸோ 3 பார்ட்ஸ் இருக்கு எனக்கு சேம் கிராஷிங் காஸ்ட் தான் இருக்கு சரியா ஸோ எந்த பாத்தில் வந்தாலும் இஃப் யூ ஆர் ஹேவிங் கிரிட்டிக்கல் பாத் வந்துச்சுன்னா ஸோ யூ ஹவ் டு கிராஷ் ஸோ ஒவ்வொரு பாத்துலையும் ஐ எம் ஹேவிங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் 1 day மட்டும் குறைக்கன்னு அர்த்தம் ஸோ 3 ஆக்டிவிட்டிஸ்ல 3 பார்ட்ஸ்ல வந்து வி ஆர் மேக்கிங் ஏன்னா 3 பார்ட்ஸ் கொடுத்ததுனால ஹியர் வி ஆர் ஹேவிங் 3 ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ கேட் 2012 கேட்டிருக்காங்க சரியா ஸோ ஆக்டிவிட்டி இதே தான் ப்ரொடியூசர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் தான் கொடுத்துருக்கு ஸோ ஹியர் ஆல்சோ கிரிட்டிக்கல் பார்த்து தான் கால்குலேட் பண்ணணும் ரைட் ஸோ ஹியர் ஆல்சோ யூ ஸ்டார்ட் வித் த ஆக்டிவிட்டி சேம் அதே தான் சரியா ஸோ ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஏ ஆக்டிவிட்டி ஸோ ஏலேருந்து ஹியர் வி ஆர் ஹேவிங் 3 parallel activities சரியா ஸோ 1 2 and 3 ஏன்னா ஏக்கு வந்து 3 ஆக்டிவிட்டிஸ் ஆர் ப்ரொடியூசர் ஸோ ஏ அதாவது இந்த 3 ஆக்டிவிட்டி ப்ரொடியூசர் வந்து 3 இருக்கு பிசிடி ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ ஐ எம் டேக்கிங் பி சி அண்ட் டி ரைட் ஸோ 3 activities first I am having ஸோ நெக்ஸ்ட் பில இருந்து எனக்கு வந்து இ ஆக்டிவிட்டி வரணும் சரியா ஸோ பில இருந்து இ ஸோ ஓகே ஸோ எய்தர் மேபி இப்படி வரலாம் அப்படி இல்லைன்னா இப்படி டைரெக்டாக கூட வரலாம் சி அண்ட் இ ஏன்னா ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த ஒரே தான் கொடுத்துருக்கு ஸோ ஐ கேன் டேக் ஸோ பில இருந்து இ இப்படி போட்டுருங்க ஏன்னா தென் ஒன்லி ஐ கேன் ஸோ சி அண்ட் இ ரெண்டுமே கம்ப்ளீட் ஆனால் ஜி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஃபார் தட் ஐ ஆம் ஜாயினிங் த சேம் நோடு ஸோ ஹியர் ஜி ஆக்டிவிட்டி ஜி ஸோ இங்கே அனதர் நோடு ஸோ ஹியர் டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த மை எஃப் ஆக்டிவிட்டி ஸோ இது வந்து எஃப் சரியா ஸோ ஆக்டிவிட்டி எஃப் ஸோ அதுக்கப்புறம் எஃப் அண்ட் ஜி ஸோ போத் ஷுட் பி ஜாயினிங் அட் த சேம் பாயிண்ட் தென் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஆக்டிவிட்டி ஹெச் ஸோ இது வந்து ஹெச் ஆக்டிவிட்டி அவ்வளோதான் ஸோ ஜஸ்ட் ஹவு மெனி நோட்ஸ் ஐ எம் யூஸ்ட் 1 2 3 4 5 6 7 so here also only 7 nodes only I am used சரியா so starting in the 0 0 activity A duration எவ்வளவு கொடுத்திருக்கு 3 days so activity A 3 days கொடுத்திருக்கு activity B 4 days activity C 5 days சரியா activity D 4 days activity E 2 days G 6 F 9 H வந்து 2 days சரியா so here also we are going to again so forward பார்த்தனா maximum value reverse minimum எடுக்கணும் so 0 plus 3 3 so 3 plus 4 7 சரியா
7. So here 3 plus 2 9. So here 9 வருது. So activity 5 வந்து 3 plus 4 here also 7. சரியா? So 7 plus 9 16 இந்த சைடு வந்துச்சுன்னா வரும். இந்த சைடு வந்தீங்கன்னா 9 plus 6 வந்து 15 தான் வருது. ஸோ மேக்ஸிமம் 16 எடுக்கிறேன். 16 plus 2 18 days. ஸோ ஆக்டிவிட்டி டியூரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா 18 days is the answer. பட் கிரிட்டிக்கல் பார்த்து கேட்டிருக்கு. ஸோ 18 அப்படியே போட்டுருங்க. ஸோ ரிவர்ஸ் 7. ஸோ ஹியர் ஆல்சோ 10 வருது. சரியா? ஸோ 10 minus 2 8. ஸோ ஹியர் இந்த சைடு வந்தீங்கன்னா 3. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் பாத் இப்போ பார்த்தாலே தெரியும் ஏ. சரியா? ஸோ ஹியர் டி ஏடி எஃப்ஹெச் ஏடிஎஃப்ஹெச் தான் வருது. ஏடிஎஃப்ஹெச் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? சிம்பிள் கொஸ்டின் டைரெக்டாக தான் இருக்குது. கேட் 2012 கேட்டிருக்காங்க. சரியா? 2012 2012 கேட்டிருக்கு. டைரக்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எகெயின் இதே தான். சரி, ரெண்டு கொஸ்டின் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி எஃப் அலோன் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் 9 to 10 days தென் த கிரிட்டிக்கல் பாத் ஸோ என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ எனக்கு எஃப்ங்கிற ஆக்டிவிட்டி வந்து செக் பண்ணணும் வெதர் இட் இஸ் இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் வருதான்னு பார்க்குறோம். கண்டிப்பாக கிரிட்டிக்கல் பாத்தில் தான் வருது. ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் மை ப்ராஜெக்ட் டோட்டல் டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத்தில் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ இங்கே கிரிட்டிக்கல் பாத் வந்து இப்போ எனக்கு 9 days பதிலாக எஃப்க்கு வந்து 10 days ஆயிடுச்சுன்னா எனக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் 19 days ஆயிரும். 18 days ஐ கேனாட் கம்ப்ளீட். ஸோ மினிமம் 19 days ஆஃப் டைம் ஐ ரெக்வயர்ட். ஸோ அதான் வந்து இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு மேக் த கன்க்ளூஷன். த கிரிட்டிக்கல் பாத் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, அண்ட் த டோட்டல் டியூரேஷன் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் சேஞ்ச் டு 19. கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். சரியா? ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் சேர்ந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின். அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2016. ஸோ இந்த பெர்ட் சார்ட் இந்த ஆக்டிவிட்டி டைம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஸோ இது டேரெக்டாக தெரியும். ஸோ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ இந்த நெட்வொர்க் ஃப்ளோ மாடல்ஸ் இன்வால்வ். ஸோ ஆல் த நோட்ஸ் வித் சைக்கிள் லூப் அலௌட். ஆக்சுவலாக வந்து லூப் சைக்கிளிங் வந்து ஷுட் நாட் பி அலௌடு. சரியா? ஸோ அதான் படிச்சிருக்கோம். அந்த லூப்பிங் ஸோ வந்து இந்த மாதிரி வந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணையில வந்து ஷுட் நாட் பி ஆக்சுவலாக லெஃப்ட் டு ரைட்டில் வந்து பார்த்தா போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரூப்லாம் வரக்கூடாது. சரி, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி அந்த டேங்கிளிங் அது தனியாக பார்த்துருப்போம். ஸோ ஆக்டிவிட்டி வந்து தனியாக இதாக ஒரு இதில் மட்டும் தொங்கிட்டே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இப்போ தனியாக இருக்குல்லையே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ரூல்ஸில் பார்த்துருப்போம். சரி, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ராஜெக்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 14 ஆக்டிவிட்டீஸ் A to N அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, த டியூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஷோன் இன் பிராக்கெட்ஸ். த லேட்டஸ்ட் ஃபினிஷ் இன் டைம் ஃபார் நோட் நம்பர் 10. ஸோ நோட் 10க்கு வந்து ஸோ தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் த வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஃபினிஷ் கேட்டிருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஸ் யூஸ்வல் வி ஆர் கோயிங் டு ஃபில். சேம் ப்ரொசீஜர் தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கிரிட்டிக்கல் பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சால்வ் என்டையர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு சால்வ் யூ வில் கெட் லைக் திஸ். சரியா? ஸோ இந்த மேலே உள்ள வேல்யூஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் வேல்யூ, இதெல்லாமே வந்து ரெக்டாங்கிள் வேல்யூஸ். ஸோ எப்படி ஃபில் பண்ணணும் இப்போ வந்து ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ். ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? சேம் கிரிட்டிக்கல் பாத் அதே மாதிரி சேம் ப்ராப்ளம் தான், சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஃபில் ஆல் த ஆக்டிவிட்டீஸ். சரியா? ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். சரியா? லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் கேட்டிங்கன்னா ஸோ ஃபார் த நோடு 10. ஸோ நோடு 10க்கு வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது? 14 days. இயர்லியர் ஸ்டார்ட் 19, லேட்டஸ்ட் ஃபினிஷ் 14. ஸோ ஆன்சர் வந்து 14 days. சரியா? ஸோ 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபில் இன் த பிளாக்ஸ் 2016. ஸோ ஒன்லி திங் யூ ஹவ் டு மேக் கேர்ஃபுல். சரியா? டு மேக் த யுவர் டயக்ராம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து ட்ராப் பண்ண தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இங்கே 0 + 2. ஸோ 2 வரும். 2 + 3 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு பார்த்தெல்லாம் வச்சு நான் ட்ரையாங்கிள் போட்டு காட்டிடுறேன். சரியா? ஸோ 5 + 4 9. ஸோ அதே மாதிரி 9 + 3 12 தான் வருது. பட் யூ ஹவ் டு செக் ஆல் த பாத்ஸ். சரியா? ஸோ ஹியர் 2. ஸோ இங்கே டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 2 to 4ல 4 days. 4 days ஆஃப் டைம். சரியா? 4னா இங்கே 6 ஆயிரும். ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே 2 2 + 4னா இங்கே 4 வருது. அதே மாதிரி இங்கே 6 + 4 10. ஓகே, இங்கே 6 + 2 4 to 6 வந்து எஸ் இங்கே 2 days மிஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ 6 + ஸோ இங்கே 6 + 2 8. ஸோ அதே மாதிரி 8 + 2 இங்கே 10 days டைம். இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே இயர்லியர் ஸ்டார்ட். சரியா? ஸோ இங்கே வந்து 5 days 8 to
9 வந்து 5 days கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ யுவர் 15 யூ வில் கெட் 15 ஹியர். ஸோ அதே மாதிரி இங்கே 9 to 11 இங்கே 2 days டைம்னா ஸோ 15 + 2 17. ஏன்னா இந்த பாத்தில் வந்து 9 to 11 வந்தீங்கன்னா 17 வருது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா 9 + 3 12 தான் வருது. ஸோ மேக்ஸிமம் ஆடி எடுப்போம் 17. ஸோ 17 + 2 யுவர் 19. இதான் மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் பாத்தோட டியூரேஷன் கேட்டால் 19. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் வேல்யூ ஃபில் பண்ணிட்டே போகிறோம். 19 - 2 17. 17 - 4 13. ஸோ இப்போ நம்ம 10 தான் கேட்டிருக்கு. டேரெக்டாக அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். 17 - 3 சரியா. ஸோ இங்கே 17 இருக்கு. 17 - 3 14. ஸோ 14 days is your latest finish. ஸோ நோட் நம்பர் 10 தான் கேட்டிருக்காங்க. latest finish for node number 10 is 14. அவ்வளோதான். டேரெக்டாக we are going to take the value from your network diagram. அவ்வளோதான். ஸோ உங்கள் நெட்வொர்க் டயக்ராம் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தெரிஞ்சால் போதும். you can answer easily. சரியா. ஸோ remaining questions we will discuss in the next video. ஸோ டோன்ட் forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ we will meet in the next video. Thank you for your valuable time. Thank you.